كيف هو المسكين؟ اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله مع الصابرين آمنت بالله صدق الله عن عمر بن الخطاب رضي الله تعالى عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் வல்லவனாக சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே என்றென்றும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் கயாமத்து நாள் வரையிலேயும் துயரக்காத்திருக்கும் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதிலேயும் என்னென்றும் உண்டாவதாக. இறை கடமையான ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இம்மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வல்லவன் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் ஏவியிருக்கிறார் அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடக்கும்படியும் எவைகளை எல்லாம் தடுத்து வைத்திருக்கிறார் அவற்றை முற்றுமுழுதாக தவிர்த்து ஒதுங்கி நடந்து கொள்ளும்படியும் முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்திலும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய குதுபாவில் பொறுமையின் கூலி என்ன என்பதை பார்ப்போம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அடிக்கடி இந்த விடயத்தை பேச வேண்டியிருக்கிறோம். நாம் அடிக்கடி இந்த விடயத்தை ஒருவருக்கொருவர் கலைக்க வேண்டியிருக்கிறோம். அவ்வளவு ஒரு முக்கியமான பொருள் தான் பொறுமை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களுக்கு மக்கா மண்ணிலே கற்றுக் கொடுத்த பாடம் இந்த மேலான பொறுமையாகும். இந்த பொறுமையின் முடிவையும் அந்த சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அடிப்படையாக கண்டு கொண்டார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பொறுமை என்பது ஒரு மிக அத்தியாவசியமான பொருளாக இருக்கிறது. ஒரு முஃமினுடைய அடிப்படை சொத்தாக இருக்கிறது. எப்பொழுது ஒரு மனிதன் பொறுமை செய்வானோ அவருடைய பொறுமையின் அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவிகள் அவனை சேர ஆரம்பிக்கின்றது. கடைசி வரையும் அல்லாஹ்வுடைய உதவி அவன் பொறுமை செய்யும் பொழுது மாத்திரம்தான் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்கள் இருக்கிறான் என்று பொறுமையின் கண்ணியத்தை பேசிக் கொண்டிருக்கிறான். எப்பொழுது அடியான் பொறுமை செய்வானோ அதே நிமிடம் அல்லாஹ் அவருடன் சேர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். எனவே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் தொழுகையிலும் பொறுமையை கடைபிடிங்கள். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், நீங்கள் இபாதத்துகளிலும் பொறுமை செய்ய வேண்டும். பொறுமை என்பது மிக முக்கியமான காரியம். நிலைமைகள் மாறும் பொழுது மாத்திரமல்ல, என்னுடைய கட்டளைகளை செய்யும் பொழுதும் அது பொறுமை கட்டாயம் என்பதை அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறுக்க வேண்டும் பொறுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாம் எல்லோரும் யோசிப்போம், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, இதனால் தான் பொறுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். பொறுக்க வேண்டும் என்றாலே எம்முடைய மூளை அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கும். நாம் ஒவ்வொருவரும் முடிவு செய்து விடுவோம், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, இதனால் தான் பொறுமை வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, அல்லாஹ் பிரச்சனைக்கு பொறுமையை சொல்லவில்லை, பிரச்சனைக்குரிய வழியை அல்லாஹ் பொறுமையாக சொல்கிறான். அல்லாஹ் பிரச்சனைக்கு பொறுமையை சொல்லவில்லை, பிரச்சனைக்குரிய வழியை நீங்கள் பொறுமையிலே நாம் கண்டு கொள்ளலாம் என்று
மிகப்பெரிய புத்திமதியை சொல்கிறார். எனவேதான் அமல் இபாதத்துகளின் பொழுது பொறுமை செய்ய வேண்டும். பொறுமையாக சொல்கிறார், பொறுமையாக நோன்பு பிடிக்கிறார், பொறுமையாக இன்னொரு காரியங்களை செய்கிறார், பொறுமையாக குடும்ப வாழ்க்கை, பொறுமையாக குழந்தை வளர்ப்பு, பொறுமையாக வியாபாரங்கள், பொறுமையாக எதையெல்லாம் செய்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பொழுது அந்த அடியானுக்கு தன்னுடைய உதவியை மிகவும் அதிகமாக கொடுக்க ஆரம்பித்து விடுகிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். நம்முடைய நோக்கங்களும் நம்முடைய தேவைகளும் வெறும் பூமியாக இல்லை, வெறும் காணிகளாக இல்லை, வெறும் வீடு வாசல் அல்ல, வெறும் வியாபாரி ஸ்தலங்கள் அல்ல. நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பது மாத்திரம்தான். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை சஹாபாக்களுக்கு இந்த உணர்வை மக்கா மண்ணிலே ஊட்டிக் கொண்டிருந்தார்கள். சஹாபாக்களுடைய இஸ்லாமிய ஏற்றுக்கொள்கையுடைய ஆரம்பம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் ஆரம்பம் இதோ பல பிரச்சனைகள், ஒரு பிரச்சனை அல்ல, கொலை செய்வோம் என்ற பயங்கரவாத பிரச்சனை. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்று முஸ்லிம்கள் எண்ணி பார்க்கும் அளவுக்குத்தான் இருந்தார்கள். ஆனால் பிரச்சனை எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை பொறுக்க முடியாதவர்களாக இஸ்லாத்தை ஏற்றோம் என்பதற்காக வேண்டி ஒளிந்து வாழ ஆரம்பிக்கிறார்கள். தாருல் அர்கம் என்று சொல்லக்கூடிய அர்கம் பின் அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் வீட்டிலே மறைந்து குர்ஆனை படிக்க ஆரம்பிக்கிறார்கள் சஹாபாக்கள். அன்பானவர்களே, இந்த சஹாபாக்கள் நபியோடு சேர்ந்து கொண்டு இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது கேள்விப்பட்டது தான் தாமதம். அந்த சஹாபாக்களை நோக்கி வந்த பிரச்சனைகளை நம்மால் சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமான பிரச்சனைகள். அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து வரப்படுகிறார்கள். சொல்கிறார்கள், அம்மாரே, நீங்கள் இஸ்லாத்தை விட வேண்டும், இல்லாத பொழுது உங்களை கொலை செய்வோம். பிலாலை அழைத்து வருகிறார்கள். பிலால் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், பிலாலே, இதோ இந்த அம்மாரை கொலை செய்து விடுங்கள், அடியுங்கள் அம்மாருக்கு. அந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடிப்பதற்கு மாற்றமாக மறுத்து விடுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, அங்கே முடிவாக அறிந்து கொண்டார்கள், இந்த பிலாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பிலால் மீது கோபம் அடைந்த பிலாலுடைய எஜமான் இஸ்லாத்தை மறுத்துக் கொண்டிருக்கிறார். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வைப்பதற்கு வழி இல்லாமலும் அவர்களை திருத்த வேண்டும் என்ற எண்ணத்திலும் இதோ பிலாலுக்கு பல வகையான கொடுமைகள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இஸ்லாத்தை ஏற்றதன் விளைவை பாருங்கள். அந்த நேரத்தில் அனுபவித்தது பொறுமையான கட்டங்களை தான். இன்று நாம் எந்த இடமாக இருந்தாலும் இப்படியான பொறுமையை அல்லாஹ் நம்மிலே சோதிக்கவும் இல்லை, இன்ஷா அல்லாஹ் சோதிக்க போகவும் மாட்டான். அன்பானவர்களே, ஆனால் அன்று முஸ்லிம்கள் சிறுபான்மை அல்ல, எண்ணி பார்க்கும் அளவுக்கு இருந்தார்கள். எவ்வளவு பயங்கரம் என்றால், பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுடு மணலிலே போடப்படுகிறார்கள். அடிக்கடி இந்த சம்பவங்களை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள், சூடான நேரத்திலே பெருங்காலுடன் என்ன நடக்க முடிகிறதா? அந்த பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய மேனி சுடு மணலிலே அப்படியே பல்லாக்கப்படுத்த வைக்கப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள். காயங்கள் உடம்பிலே நிறைந்திருக்கிறது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை விடுமாறு வற்புறுத்தப்பட்டும் வாயில் இருந்து வார்த்தை அல்லாஹ் ஒருவன் என்ற வார்த்தையாக வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, முடிவாக இந்த பிலாலை எப்படியாவது திருத்த வேண்டும் என்று ஒரு பெரிய கல்லை பிலாலுடைய வயிற்றுக்கு மேலால் வைக்கிறார்கள். அது எப்படி சிரமமாக இருக்கும்? ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த காயத்துக்கு மேலால் சுடு மணலிலே பாறாங்கள் வைக்கப்பட்ட பொழுதும் வாயிலிருந்து அஹத் என்ற வார்த்தை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பொறுமையின் உச்ச கட்டத்தை அடைகிறார்கள். ஆனால் இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்க தயாரில்லை. இப்படியாக இஸ்லாத்தை ஏற்ற பொழுது அல்லாஹ் அவர்களின் பொறுமையை சோதித்தான். அன்பானவர்களே, ஒவ்வொரு கட்டமும் அவர்கள் பொறுமையை மேற்கொண்டார்களே தவிர இஸ்லாத்தை கண் சிமிட்டும் அளவு கூட விட்டுவிட தயாராகவில்லை. இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு வார்த்தையை கூட
மாற்றமாக நாவு அஹத் என்ற வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்துகிறார் என்றால், பின்னால் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுதந்திரம் அடைகிறார்கள். அதற்கு பின்னால் மக்காவுடைய வெற்றியின் பொழுது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி அடைகிறார்கள். பல சஹாபாக்கள் இருக்கிறார்கள். 10,000 சஹாபாக்களை அழைத்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரல் வளம் மிக்க சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே பிலாலே, இதோ இன்று நீங்கள் கஅபாவின் மீது ஏறி வாழ்ந்து சொல்ல வேண்டும் என்று பிலாலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார்கள் என்றால் எவ்வளவு கண்ணியம் என்பதை பாருங்கள். அன்பான சகோதரர்களே, தகுதியில்லாதவன் என்று அடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தகுதியை காட்டுகிறார். இஸ்லாமிய வெற்றி ஏற்பட்டு விட்டது, எந்த மக்கா மண்ணிலே இருக்கக்கூடாது என்று அநியாயம் செய்தார்களோ அதே மக்கா மண்ணிலே அந்த பிலாலுக்கு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சொட்டு இரத்தம் சிந்தாமல் கிடைத்த வெற்றிக்கு பின்னால் சொன்னார்கள், பிலாலே, நீங்கள் இன்று அதான் சொல்லுங்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நிலைமை எப்படி இருந்திருக்கும்? அந்த நிலைமை வரும் வரை பிலாலுடைய பொறுமை எப்படி இருந்திருக்கும்? நாம் ஒவ்வொருவரும் ஒரு நிமிடம் அந்த பொறுமையின் எல்லையை சிந்தித்து பார்க்க முடியும். அன்பான சகோதரிகளே, இதுதான் பொறுமையின் முடிவை அல்லாஹ் வைத்திருக்கும் முறை. நாம் ஆரம்பத்திலே சிரமங்களை தாங்க முடியாமல் தத்தளிப்போம். ஆனால் அல்லாஹ் முடிவை மேலான அந்தஸ்தா உலகத்திலே தருவான். நாளை சுவர்க்கத்திலேயும் அல்லாஹ் மேலான அந்தஸ்தை இந்த பொறுமை உள்ளவர்களுக்கு கொடுப்பான். அன்பான சகோதரர்களே, இஸ்லாத்துடைய ஆரம்பம் எண்ணி பார்த்தால் 30 பேர் கூட இல்லாத நிலைமை. ஆரம்ப காலகட்டம் சுமையா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். அம்மார் தாய் சுமையா, தந்தை யாசிர் ரலியல்லாஹு தஆலா, 3 பேர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த முஸ்லிம்களை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு பயங்கரமான பெரும்பான்மை சக்தி வேலை செய்கின்றது. அன்பானவர்களே, பழிவாங்குகிறார்கள், ஒருவராக பழிவாங்குகிறார்கள். அந்த பழிவாங்கும் களத்திலே ஒரு குடும்பம் பழிவாங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுதான் சுமையா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அன்பானவர்களே, தந்தையை மகன் அம்மாருக்கு முன்னால் கொலை செய்யப்படுகிறார். கழுத்து நசுக்கி கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த காட்சியை அம்மார் கண்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கே யாசிரிடத்திலே சொல்லப்படுகிறது, யாசிரே, இஸ்லாத்தை விட வேண்டும், குபைர் என்று சொல்ல வேண்டும், ஏனைய கடவுள்களை அழைக்க வேண்டும். அவர்களுடைய நாவிலிருந்து அல்லாஹ் என்ற வார்த்தை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கலிமா வாயிலே இருந்து வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முடிவாக அந்த யாசிர் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். கலிமாவோ இஸ்லாமோ அங்கே விட்டுவிடப்படவில்லை. அடுத்த கட்டமாக சுமையாவிலே முயற்சி செய்யப்படுகிறது. சுமையாவை வற்புறுத்தப்படுகிறது. அந்த சுமையாவால் இஸ்லாத்தை விட முடியாது, வற்புறுத்தப்படுகிறார்கள். ஒவ்வொரு வற்புறுத்தலின் பின்னாலும் சுமையா அல்லாஹ்வை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், கலிமாவை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, சுமையாவின் அடிவயிற்றிலே ஈட்டியினால் தாக்கப்பட்டு சுமையாவும் கொலை செய்யப்படுகிறார்கள். 2 காட்சிகளையும் தன்னுடைய நேர கண்ணினால் அம்மார் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அம்மாரால் பொறுமை செய்ய முடியாது. அம்மாரையும் பலவந்தப்படுத்தப்படுகிறார். அம்மார் பலவந்தப்படுத்தப்படும் நிலைமையிலே குபைர் என்று சொல்லிவிட்டார். உள்ளத்தினால் அல்ல, பலவந்தம் தாங்க முடியாமல் அவர் சொல்லிவிட்டார். அதனால் அங்கே அம்மார் மாத்திரம் விடுபட்டார்கள். அன்பானவர்களே, அம்மார் மயங்கி இருக்கும் நிலைமையிலே அங்கே நபியுடைய சாட்சா அம்மா ஓடோடி கொண்டு வருகிறார்கள். வந்து இந்த சஹாபாக்களை ஒவ்வொருவராக கவனிக்கிறார்கள். ஹம்சா வரக்கூடிய காட்சியை பார்த்த முஸ்லிம்களுக்கு மிக சந்தோஷமும் ஆரவாரமும். ஹம்சா தைரியசாலி வந்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, ஹம்சா ரலியல்லாஹு தஆலா வந்தார்கள். இந்த அம்மாரை அங்கே பயக்கம் தெரிவிக்கப்படுகிறது. அம்மார் அழுகிறார்கள், என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். அதன் இடையிலே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வருகை தந்துவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஸ்பிர் யா ஆல யாசிர். ஒரு ரிவாயத்திலே சபரன் யா ஆல யாசிர், யாசிருடைய குடும்பமே நீங்கள் பொறுமை செய்யுங்கள். ஃபஇன்ன மௌஇதகுமுல்
என்பதை அங்கே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுக்க முடியாத நிலைமையில் இஸ்லாத்தை விட முடியாது என்ற உணர்வை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு சுவர்க்கம் என்று சொல்லித் தருகிறார்கள். அன்பானவர்களே, இந்த நிலைமை தாங்க முடியாமல் எண்ணி பார்க்கும் அளவுக்கு முஸ்லிம்கள் 30 பேரை இருக்கிறார்கள். அதிலே ஒன்று கூடலாம் குறையலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா சொன்னார்கள், இங்கே இருப்பது பொருத்தமல்ல, ஹபஷாவுக்கு சென்று விடுங்கள். அங்கே முஸ்லிம்கள் சென்றார்கள். அங்கே போயிருக்கும் பொழுதும் இந்த முஸ்லிம் அல்லாதவர்கள் வெளிநாட்டுக்குள் போகிறார்கள். வெளிநாட்டுக்குள் சென்று சொன்னார்கள், இந்த முஸ்லிம்கள் இவர்கள் தான் பயங்கரவாதிகள், இவர்கள் தான் பிழையிலே இருக்கிறார்கள் என்று அங்கேயும் முஸ்லிம்களுக்கு எதிராக வாதிடுவதற்காக வேண்டி 2 முஸ்லிம் அல்லாதவர்கள் சென்று விடுகிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் அங்கு முஸ்லிம்களை பாதுகாக்கிறான். இப்படியாக ஆரம்ப நேரத்தை நாம் எடுத்து பார்த்தால் பொறுமை செய்ய வேண்டும் என்ற ஒரு தர்ம சங்கடமான நிலைமை அல்லாஹ் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு வகையான பொறுமையை வெளிப்படுத்துவான். அப்பொழுதெல்லாம் யாரெல்லாம் பொறுமை செய்வார்களோ அன்று அவர்கள் அந்த பொறுமையை கூலியை காண மாட்டார்கள். பொறுமை செய்து சில வருடங்களோ சில மாதங்களோ கழிய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அந்த பொறுமையின் கூலியை அவர்கள் கண்டு கொள்வார்கள். அன்பானவர்களே, இப்படியான ஒரு காலகட்டம் அன்று மாத்திரம் அல்ல, இன்று வரைக்கும் ஒவ்வொரு பகுதியிலும், ஒவ்வொரு சந்தைகளிலும், ஒவ்வொரு வீடுகளிலும், ஒவ்வொரு கிராமங்களிலும் நாம் பார்க்கலாம். நாம் கையிலே கொண்டு வர வேண்டிய மிகப்பெரிய அந்த ஆயுதம் தான் பொறுமை என்பது. அன்பானவர்களே, நம்முடைய பொறுக்க முடியாத அந்த சிந்தனையினால் ஒரு வார்த்தையை பேசினால் அது பத்திவிடும். நம்முடைய பொறுக்க முடியாத சிந்தனையினால் ஒரு கல்லை வீசிவிட்டால் அதுவே கலவரமாக மாறிவிடும். அப்படியானவர்கள் அல்ல முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் பொறுமையை தன்னகத்தே கொண்டு வர வேண்டியவர்கள். அன்பானவர்களே, இந்த பொறுமையுடன் ஒரு முஸ்லிமுடைய நோன்பு, இந்த பொறுமையுடன் ஒரு முஸ்லிமுடைய தொழுகை, இந்த பொறுமையுடன் ஒரு முஸ்லிமின் அழுகை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனின் உதவியை வேகமாக கொண்டு சேர்க்கும் என்பதை நாம் யாருமே மறுத்துவிட முடியாது. அன்பான சகோதரர்களே, இப்படியாக மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நாட்கள் இருக்கவில்லை. 13 வருட காலம் மக்காவிலே இருக்கிறார்கள். இடையில் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. என்ன பிரச்சனை தெரியுமா? நபியுடைய குடும்பத்தை ஷுஅபே அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கிலே வைத்து 3 வருடம் அடைத்து வைக்கிறார்கள். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அங்கே அடைக்கப்படுகிறார்கள். 3 வருடம் யாருமே உள்ளிருந்து வெளியே வரவும் கூடாது. வெளியே உள்ளவர்கள் யாரும் உள்ளே இருக்கக்கூடிய நபியுடைய குடும்பத்துக்கு எதையுமே கொண்டு போய் கொடுக்கவும் கூடாது. இப்படியான பொருளாதார தடை ஏற்பட்டுவிட்டது. அன்பானவர்களே, 1 வருடம், 2 வருடம், 3 வருடங்கள் சாப்பிட எதுவுமே இல்லாத நிலைமை. எந்த அளவுக்கு என்றால் ஒரு சஹாபி சொல்கிறார்கள், நாம் சாப்பிட முடியாததன் காரணமாக இலை கொலைகளை சாப்பிடுவோம். அதனால் ஆடுகள் வெட்டைகளை போடுவது போல நம்முடைய மரங்களை நாம் கணிக்க ஆரம்பித்தோம். நம்முடைய குழந்தைகள் சாப்பிடுவதற்கு தாய்மார்களுக்கு சாப்பாடு இல்லாததால் அவர்களுடைய உடம்பு காய்ந்து விட்டது. குழந்தைகள் பால் இல்லாமல் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சோதனையான நிலைமையில் அல்லாஹ்வை தவிர யாரும் எனக்கு கிடையாது. 3 வருடங்கள் ஒரு சஹாபி சொல்கிறார்கள், நான் சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிறேன். அங்கே ஒரு சத்தம் கேட்கிறது. அதை அசைத்து பார்த்தேன். ஒரு தோல் கொண்டிருந்தது. அதை எடுத்து சுத்தம் செய்து சுட்டு சாம்பலாக்கி அதை கரைத்து கொடுத்தேன். அதுதான் அந்த நேரத்திலே கிடைத்த மிக சிறந்த ஒரு சாப்பாடாக இருந்தது. அன்பான சகோதரர்களே, எப்படியான நிலைமையாக இருக்கும்? 3 வருடங்கள் இந்த காட்சிகளை கண்ட ஏனைய பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களால் பொறுக்க முடியாது. நபி அவர்களை வர சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், என்ன வேண்டும் என்று அழைத்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் வரை பொறுமை செய்தார்கள். அன்பானவர்களே, 13 வருடம் பொறுமை செய்கிறது என்றால் அது எவ்வளவு சிரமமாக இருக்கும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால் சிறு குழந்தைகள் இறந்து மடிந்தார்கள். பசியின் காரணமாக பெண்கள் பயங்கரமாக அங்கே நோய் செய்யப்பட்டார்கள். ஆண்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் இஸ்லாத்தை விட்டுவிடவில்லை. அப்படியான பயங்கர
தஆலா அவர்கள் பொறுமையின் சிகரங்களாக காணப்பட்டார்கள். அன்பானவர்களே, நாம் நம்முடைய நாடுகளிலே இப்படியான பிரச்சனைகள் இன்ஷா அல்லாஹ் ஒரு பொழுதும் வராது. இருந்தாலும் சில உசலாட்டங்கள் வரும் பொழுது நாம் பொறுமையை இழந்து விடுகிறோம், பொறுக்க முடியாது என்கிறோம், ஏன் மக்கா இப்படி என்கிறோம். அன்பானவர்களே, எப்பொழுது முஸ்லிம்கள் உறுதியாக இருப்பார்களோ அன்றுதான் முஸ்லிம்களின் பக்கம் சோதனைகள் விரைவில் என்பதை நாம் தெளிவாக குர்ஆன் ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிறார்கள். இந்த சிரமம் முடிந்து இந்த சிரமம் முடிகிறது. நபிக்கு மிக நெருக்கமான அபூ தாலிப் அவர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள். நபி அவர்களுக்கு இன்னும் சிரமமாகிவிட்டது. நபியுடைய மனைவி ஹதீஜா இறந்து விடுகிறார்கள், அதுவும் சிரமமாகிவிட்டது. இப்படியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதலுக்கு இருந்த மனைவியை இழந்தார்கள், ஆறுதலுக்கு இருந்த தன்னுடைய பெரிய தந்தையை இழந்து விட்டார்கள். இப்படியான நிலைமையில் 13 வருட காலம் மக்காவில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து விட்டது, மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போகிறார்கள். அன்பான சகோதரர்களே, நாம் எப்பொழுது பொறுமை செய்வோமோ அல்லாஹ் நிச்சயமாக நம்மை காப்பாற்றுவார், நம்முடன் இருப்பார். சந்தேகமில்லை. சஹாபாக்கள் பொறுமை செய்ததின் முடிவை பாருங்கள். அன்பானவர்களே, மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்று விட்டார்கள். இன்னும் பிரச்சனைகள் தான். மதீனா வாசிகள் நபி அவர்களையும் சஹாபாக்களையும் வரவேற்றார்கள். எந்த அளவுக்கு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா முஸ்லிம்களும் போகும் வரையும் மக்காவிலே இருந்தார்கள். எல்லோரும் முழுமையாக மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போய் சேர்ந்ததன் பின்னால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். அன்பான சகோதரர்களே, இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்றார்கள். பிரச்சனை முடிந்த பாடியில்லை. பிரச்சனைகள் இன்னும் அந்த சஹாபாக்களை உறுத்திக் கொண்டே இருக்கிறது. மதீனாவில் இருக்கிறார்கள், பிரச்சனைகள் எங்கெங்கோ பரவிக் கொண்டிருக்கிறது. பொறுமை செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டளை இறக்கிய பின்னால் இஸ்லாத்தை பாதுகாக்க, அநியாயக்காரர்களை ஒழிக்க, இதுதான் யுத்தமே தவிர வீணாக யுத்தம் கடமையாக்கப்படவில்லை. அநியாயத்திலிருந்து மக்களை பாதுகாக்கவும், அநியாயக்காரர்களிலிருந்து மக்களை பாதுகாக்கவும், அநியாயக்காரர்களுக்கு ஒரு முடிவு கட்டவும் தான் யுத்தமே தவிர யுத்தம் தான் இஸ்லாம் அல்ல. யுத்தத்தினால் தான் இஸ்லாம் பரவியது அல்ல. இஸ்லாத்தை பாதுகாத்த ஒரு முறை அந்த யுத்தம் என்பதை சொல்லலாம். அன்பானவர்களே, இந்த மஸ்ஜிதுக்கு வெளியிலே இருந்து பிராணிகள் பறவைகள் வராமல் பாதுகாப்பாக இந்த மதில் இருப்பது போல் இந்த யுத்தங்கள் என்று இஸ்லாத்துக்கு மதிலாக பயன்படுத்தப்பட்டன. ஆனால் யுத்தம் தான் இஸ்லாம் அல்ல. இந்த மதில்களோ சுவர்களோ தான் மஸ்ஜித் அல்ல. உள்ளே இருப்பதுதான் மஸ்ஜித். ஆனால் பாதுகாக்கும் ஒரு பகுதிதான் இந்த சுவர்களை போல. அன்பானவர்களே, யுத்தங்கள் இஸ்லாத்தை பாதுகாக்கும் சுவர்களாகத்தான் இருந்தன. அது தேவைப்படும் பொழுது அல்லாஹ் கடமையாக்கினார். இப்படியாக முதலாக அல்லாஹ் முஸ்லிம்கள் சிறுபான்மையாக இருக்கிறார்கள். பத்ருடைய யுத்தம் எனக்கு தெரியும். முஸ்லிம்கள் சிறுபான்மையாக இருக்கிறார்கள். முஸ்லிம்களை அல்லாஹ் சிறுபான்மை என்பதனால் நாம் தளர்ந்துவிடக் கூடாது, நாம் பலவீனப்படக்கூடாது, நாம் ஒதுக்கிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறார். அன்பான சகோதரர்களே, நாம் எப்பொழுதுமே நாம் முஸ்லிம்கள் யார் என்னை பார்த்து சிறுபான்மை என்று கதைத்தாலும் ஒரு பொழுது நாம் சிறுபான்மை என்ற உணர்வுக்கு வந்துவிடக் கூடாது. அன்பான சகோதரர்களே, நம்முடைய நோக்கம் நாட்டை பிடிப்பதோ நாட்டில் ஆட்சி செய்வதோ அல்ல. ஆனால் எங்கு சலுகை கிடைக்கிறதோ அங்கு அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்வதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நாடினால் ஆட்சியை தர முடியும், அல்லாஹ் நாடினால் ஆட்சியை தராமல் இருக்க முடியும். ஆனால் ஆட்சியை பிடிப்பது முஸ்லிம்களின் குறிக்கோள் அல்ல. அன்பானவர்களே, கிடைத்த சூழலிலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதுதான் முஸ்லிம்களின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் நமக்கு தெளிவாக படித்துத் தருகிறது. அன்பான சகோதரர்களே, சில வேளை நாம் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று அவசரப்பட்டு பேசுகிறோம். இது பிழையான கருத்து. நாம் இஸ்லாமிய வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும். வாழ்க்கை ஒருவரை இருவராக்கும், இருவரை பலராக்கும், பலரை இன்னும் சமத்துவ
தொகையால் அதிகரிக்க வைக்கும். அன்பானவர்களே, நம்முடைய எல்லா நிலைமைகளும் இஸ்லாமாக மாறிவிடும் என்பதை தான் நாம் தெளிவு காண வேண்டுமே தவிர இஸ்லாம் ஆக்குவதற்காக நாம் முயற்சி செய்கிறோம் என்ற குறிக்கோள்களோ வார்த்தைகளோ நாம் யாருமே பேசிவிடக்கூடாது. அன்பான சகோதரர்களே, இப்பொழுது முதலாவது அல்லாஹ்வுடைய கட்டளை முஸ்லிம் அல்லாதவர்களுக்காக வேண்டி அவர்களை தாக்குவதற்காக வேண்டி. இரண்டாவது ஒரு யுத்தம் எனக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்தின் பொழுது பல்லுடைக்கப்பட்டவர்களாக காயப்படுத்தப்பட்டவர்களாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபியுடைய கவலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னை அடிக்கக்கூடிய மக்களுக்கு என்ன ஏற்பட்டிருக்கிறது, இவர்கள் ஏன் என்னை அடிக்கிறார்கள் என்று கவலையோடு இருக்கிறார்கள். இது பதுவாவாக மாறிவிட்டது. அல்லாஹ் ஆயத்திறக்குகிறார் சூரா தௌபாவிலே, லைஸ லக மினல் அம்ரி ஷை, நபியே உங்களுக்கு யாரை பற்றியும் எந்த முடிவும் செய்ய முடியாது. இல்லா யதுப அலைஹிம் அவ் யுஅதிபஹும், அவர்களை தண்டிக்கவும் உங்களால் முடியாது. அவர்களுக்கு நீங்கள் எந்த முடிவையும் செய்யவும் முடியாது. அல்லாஹ் நாடியவர்களை அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் நாடியவர்களை அல்லாஹ் மன்னிப்பான். நீங்கள் யாருக்கும் பதுவா செய்யக்கூடாது என்று அல்லாஹ் நபியை கூட கண்டிக்கிறான். அன்பான சகோதரர்களே, நாம் சில காலம் குர்ஆன் ஓதியது அது பதுவாவுக்கு அல்ல. சிலர் அப்படி அறிந்திருந்தாலும் நான் நம்முடைய முஸ்லிம்களுக்கு பாதுகாப்புக்குத்தான் அந்த குர்ஆனை அமைத்திருக்க வேண்டும். யாருக்கும் பதுவா செய்வதற்காக வேண்டி குர்ஆனை அமைக்க முடியாது. அல்லாஹ் நபிக்கே வேண்டாம் என்று சொன்னால் நமக்கு என்ன கட்டளை என்பதை முடிவு செய்யலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருக்குமே எந்த முஸ்லிம் அல்லாதவரையும் பதுவா செய்வதற்கோ திட்டுவதற்கோ அதிகாரம் கிடையாது. அவர் நாளை முஸ்லிமாகிவிட்டால் யாரால் அதை மறுக்க முடியும்? அன்பானவர்களே, பல தகவல்களை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நேற்று வரையும் நபியை வேண்டாம் என்று சொன்னார், இன்றைக்கு நபியுடைய மார்க்கமே மார்க்கம் என்று சொல்கிறார். இப்படியாக எத்தனை தகவல்களை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். யார் இஸ்லாத்தை எதிர்க்கிறார்களோ, யார் இஸ்லாத்தை விமர்சிக்கிறார்களோ, யார் இஸ்லாத்தை வேண்டாம் என்று சொல்கிறார்களோ, அன்பானவர்களே, அவர்களின் பெயரை சொல்லி நாம் துஆ செய்ய வேண்டும். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலருடைய பெயரை சொல்லி துஆ செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் இஸ்லாத்தை வேண்டாம் என்று கொண்டிருக்கிறார். நபி அவர்கள் ஹிதாயத்தை கேட்டு துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் உமருக்கு ஹிதாயத்தை கொடுத்தார். இன்று வரையும் உமரின் ஆட்சியை போல இருந்தால் நல்லா இருக்குமே என்று பலரும் சொல்லும் அளவுக்கு அல்லாஹ் அந்த உமரை கண்ணியப்படுத்தினார். அன்பான சகோதரர்களே, எனவே நாம் யாருக்கும் பதுவா செய்ய முடியாது, யாரையும் திட்ட முடியாது, எல்லோருக்கும் துஆ செய்ய வேண்டும். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு எப்படி என்றால் முஸ்லிம்களுக்கு எந்த அளவுக்கு நாம் துஆ செய்ய வேண்டும்? அன்பான சகோதரர்களே, யாரையும் ஒதுக்கக்கூடாது, யாரையும் நாம் விரிவாக்க கூடாது. என்னை எதிர்த்து எத்தனை கூட்டங்கள், எத்தனை வேலைகள், எத்தனை செய்தாலும் அது நமக்கு பிரச்சனை அல்ல. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ஹிதாயத்தை நாடும் பொழுது எதிர்த்தவர்கள் ஆதரிப்பார்கள், எதிர்த்து வேகமாக கதைத்தவர்கள் அதைவிட வேகமாக ஆதரித்து கதைப்பார்கள். நாம் யாரையும் விமர்சிக்க வேண்டியது தேவையல்ல, யாரும் பாராட்டம் செய்ய வேண்டிய தேவையில்லை, யாருக்கும் பதுவா செய்ய வேண்டிய தேவையில்லை. எல்லோருக்கும் துஆ செய்வோம். அல்லாஹ் எதற்கும் அனைவருக்கும் சாந்தியையும் சமாதானத்தையும் உருவாக்க வேண்டி நாம் துஆ செய்ய வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் ஒரு முஸ்லிமின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான அடிப்படை சஹாபாக்களுக்கு காண்பித்தார்கள். இதனால் தான் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஃபத்ஹ் மக்கா என்ற பெயரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இடைவழியிலே ஒரு இடத்திலே சொன்னார்கள், 10,000 பேர் வந்து சேர இருக்கிறார்கள், இங்கே இருப்போம் என்று சொன்னார்கள். 10,000 சஹாபாக்கள் வந்து சேர்ந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே அங்கே இருக்கிறார்கள். அடுத்த நாள் காலையிலே தக்பீர் சத்தத்துடன் மக்காவுக்கு செல்ல காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் மிக நிதானமாக யோசிக்க வேண்டும். எந்த சஹாபாக்கள் நோவினை செய்யப்பட்டார்களோ அந்த சஹாபாக்கள் இன்று 1000 இல்லாமல் வெற்றியை அடையப் போகிறார்கள். இதுதான் உண்மையான இஸ்லாம். நாம் யாரையும் விமர்சிப்பதோ 1000 சுமப்பது அல்ல, குணத்தை கொடுக்க வேண்டும். இந்த குணம் எங்குமே பறந்தால் ஹிதாயத் என்னும் இஸ்லாமின் வெளிச்சம் எல்லா இடத்திலேயுமே பறந்துவிடும். அதுவரையிலையும் உதவி செய்ய வேண்டும். என்னுடைய பயான்களாக இருக்கலாம், என்னுடைய வியாபாரங்களாக இருக்கலாம், என்னுடைய எந்த
நிகழ்ச்சியாக இருந்தாலும் பதறுவதோ பாய்வதோ அல்ல, பொறுமையில் சாதிப்பதாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் இடத்துக்கு அபூ சுஃபியான் வருகிறார். அபூ சுஃபியான் யாரு தெரியுமா? மக்காவுடைய தலைவனாக இருக்கிறார். அபூ சுஃபியான் தான் நபி அவர்களை எப்படியாவது கொள்ள வேண்டும் என்று திட்டம் தீட்டியவன். அன்பானவர்களே, இரவிலே நபி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடன் அபூ சுஃபியான் நபி அவர்களும் சஹாபாக்களும் இருக்கும் இடத்திற்கு தனிமையிலே வருகிறார். வந்த அபூ சுஃபியான் நபியை சந்திப்பதற்கு நபி அவர்களுக்காக வேண்டி அமைத்திருந்த கூடாரத்திற்கு முன்னால் போய் அமர்ந்து கொள்கிறார். நபி அவர்களுடன் அழைத்துக் கொண்டிருக்கிறார். நபி அவர்கள் சொன்னார்கள், அபூ சுஃபியானே, இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளுங்கள். அபூ சுஃபியான் சொன்னார், இன்னும் சில சந்தேகங்கள் இருக்கிறது, அதற்கு பின்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உடனே வலது புறத்தில் இருந்த ஹால்பின் வழி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அபூ சுஃபியானை பார்த்து, அப்படி என்றால் உங்களுடைய கழுத்தை வெட்டிவிட வேண்டும், அப்பொழுதுதான் சந்தேகம் இல்லாமல் போய்விடும். அன்பானவர்களே, இடது பக்கத்தில் இருந்து பிலால் சொன்னார்கள், அப்படி சொல்ல வேண்டாம். சிலருக்கு சில நிமிடங்கள் தேவைப்படும், சிலருக்கு சில மணித்தியாலங்கள் தேவைப்படும் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தையை கேட்ட அபூ சுஃபியான் எவ்வளவு அமைதியாகிறார் என்றால், எவ்வளவு ஆசைப்படுகிறார் என்றால், உடனடியாக உள்ளம் மாறிவிட்டது, சந்தேகங்கள் உடனடியாக ஒழிந்து விட்டது. நபியை பார்த்து சொன்னார்கள், முஹம்மதே, எந்த சந்தேகமும் இல்லாமல், எந்த தாமதமும் இல்லாமல், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக முஹம்மதர் ரசூலுல்லாஹ், உடனே கலிமாவை சொல்லிவிட்டார்கள். கலிமாவை சொல்லிவிட்டு அபூ சுஃபியான் போவதற்கு முன்னால் நபி அவர்கள் சொன்னார்கள், அபூ சுஃபியானுக்கு என்னுடைய படைகளை காட்டுங்கள். குதிரை படைகள் வந்து முஸ்லிம்களுடைய குதிரை படைகள் மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, இது அபூ சுஃபியானுக்கு காட்டுங்கள் என்று சொன்னார்கள். அபூ சுஃபியானுக்கு காட்டுகிறார்கள். அபூ சுஃபியான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொரு தளபதியுடன் குதிரை படைகள் மக்காவுக்கு செல்வதற்காக வேண்டி ஆயத்தமாகி முன்னால் சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு படைகளும் சென்று விட்டது. கடைசியாக அன்சாரிகளை சேர்ந்த சஅத் இப்னு உபாதாவுடைய படை வந்து கொண்டிருக்கிறது. அவர் தலைமை தாங்கிக் கொண்டு வருகிறார். அபூ சுஃபியானை கண்டவுடன் அபூ சுஃபியான் தான் மக்காவிலே மோசமான தலைவர் என்பதை அறிந்திருந்தவர் சொன்னார், அது யோமுல் மல்ஹமா, இன்றைய தினம் இறைச்சிகள் பங்கு வைக்கப்படும் தினமாகும், அப்படி என்றால் மக்கா வாசிகள் கொலை செய்யப்படும் தினமாகும் என்பதை சொன்னார்கள். இந்த வார்த்தை அபூ சுஃபியானுக்கு கவலை ஏற்படுத்தியது. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். இப்படியான வார்த்தை பாவிக்கிறார், என்னுடைய குடும்பம் மக்காவிலே இருக்கிறது, கொலை செய்து குவிப்பதா? இது சாத்தியமான காரியம் அல்ல. கவலையை நபி அவர்களிடத்தில் ஒப்படைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சஅத் இப்னு உபாதா சொன்னதை போல அல்ல, அது யௌமுல் மல்ஹமா, இன்றைய தினம் இரக்கம் காட்டப்படக்கூடிய நாள். யாருமே கொலை செய்யப்பட மாட்டார்கள், எங்குமே யுத்தம் செய்யப்பட மாட்டார்கள் என்று நபி அவர்கள் பாசமான சமாதான வார்த்தையை சொன்னார்கள். சொன்னார்கள், வார்த்தையை மீறி பேசிய சஅத் இப்னு உபாதா தலைமைத்துவத்திற்கு தகுதி இல்லை என்று அவரை அந்த தலைமைத்துவத்திலிருந்து கலட்டி அந்த இடத்துக்கு கைஸ்பின் சஅத் என்று சொல்லக்கூடிய சஅத் இப்னு உபாதாவுடைய மகனை நியமித்தார்கள். சொன்னார்கள், கைசே, நீங்கள் தலைவராக இருந்து விடுங்கள், உங்களுடைய வாப்பா தலைமைத்துவத்திற்கு சரியில்லை, வார்த்தை கூட ஆபத்தானது. அன்பானவர்கள், இஸ்லாம் என்றுமே சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் தேடிக் கொண்டிருக்கிறது. பொறுமை செய்தால் அந்த ஐக்கியத்தை அல்லாஹ் அந்த பத்து மக்காவிலே தைரியமாக சஹாபாக்கள் தக்பீர் முழக்கத்துடன் மக்காவுக்குள் போனார்கள். அவர்களின் நோக்கம் மக்காவை ஆட்சி செய்வது அல்ல, நிம்மதியாக வாழ்வதுதான். அல்லாஹ் அந்த நிம்மதியான வாழ்க்கையை மக்காவிலே கொடுத்து விட்டார்கள். மக்காவுக்கு வந்தார்கள். இப்பொழுது அன்சாரிகள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து விடுவார்கள் போல இருக்கிறதே என்று சொன்னார்கள். இது நபிக்கு காதிலே விழுந்து விட்டது. நபி அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு பொழுதும் மக்காவிலே இருக்க மாட்டேன், நான் மதீனாவுக்கே வந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு மக்காவிலே நபிக்கு பின்னால் அந்த இடத்துக்கு பொறுப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாப் பின் அஸீத் என்று சொல்லக்கூடிய 18 வயதுக்குரிய ஒரு வாலிபரை தலைவராக இருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, நாம் வாலிபர்களை எல்லாம் இந்த சமுதாயத்திலே இந்த வயதிலே வந்தால் அவர்கள் குடிக்காரர்கள், அவர்கள் மோசமான ஒதுக்கிக் கொண்டிருக்கிறோம். அன்பான வாலிபர்களை,
நாம் அப்படித்தான் ஒதுக்கிக் கொண்டிருக்கிறோம். இது கூடாது. நாம் தலைமைத்துவத்துக்கு தகுதியானவர்கள், இஸ்லாமிய நாட்டை உருவாக்க வேண்டியவர்கள். நானே இஸ்லாத்துக்குள் இல்லை என்றால் எவ்வளவு பெரிய கவலையான விடயமாகும். அன்பானவர்களே, நாம் யாருமே பதறக்கூடியவர்கள் அல்ல, நாம் யாருமே தரமாற வேண்டியவர்கள் அல்ல. பொறுமையாக எங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிர்ப்பு வருகிறதோ அங்கெல்லாம் பொறுமையாக இஸ்லாத்தை செய்வோம். அல்லாஹ் ஒரு நாளைக்கு நமக்கு அந்த வெற்றியை உருவாக்குவார். நாம் தேட வேண்டிய தேவையில்லை. நாம் பொறுமையை உருவாக்கினால் அல்லாஹ் அதை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். அன்பான சகோதரர்களே, குறிப்பாக நாளை நடைபெறும் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டம் நமக்கு தரமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது, நமக்கு சிரமத்தை உருவாக்கக்கூடாது, நாம் பத்த வைக்கவும் கூடாது. அது எது நடந்தாலும் நமக்கு பிரச்சனை அல்ல. அன்பானவர்களே, நாளை இதே பாதையிலே ஒரு வாகன ஓட்டம் நடைபெறுகிறது என்றால் நாம் யாருமே தடுக்க மாட்டோம். இதே பாதையிலே ஒரு போட்டி நிகழ்ச்சி என்றால் நாம் யாருமே தடுக்க மாட்டோம். இதே போன்ற ஒரு கூட்டம் என்றால் நமக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? அன்பானவர்களே, பிரச்சனை நான் பொறுமை செய்ய முடியாமல் இருக்கிறேன் என்பது மாத்திரம்தான். அன்பானவர்களே, நமக்கு ஒரு சில வேளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது பாதகமாக ஏதும் அமைந்தாலும் அது பாதகம் அல்ல. நாம் பொறுமை செய்தால் அதுதான் நமக்கு சாதகம். அல்லாஹ் சொல்கிறார், இன்னல்லாஹ் மஅஸ்ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்கள் இருக்கிறார். எனவே அன்பானவர்களே, அப்படிப்பட்ட பொறுமையை நாம் மேற்கொள்வோம். அல்லாஹ் ஆரம்பத்திலே 30 பேர்களை கொண்ட சஹாபாக்கள் கொலை செய்யும் அளவுக்கு சோதிக்கப்பட்டார்கள். பின்னால் 10 லட்சம் பேருடன் மக்காவிலே ஒரு இரத்த சொட்டு கீழே விழாதவர்களாக சமாதானத்துடன் வெற்றி கொண்டார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் நிச்சயமாக ஒரு வெற்றியை நமக்கு தருவான். ஆனால் நிரந்தரமான பொறுமையை கையாள வேண்டும். அல்லாஹ் அப்படி பொறுமை செய்யும் பொழுதுதான் நமக்கு பொறுமையின் கூலியாக அல்லாஹ் வெற்றியை தருவான். எனவே அன்பான சகோதரர்களே, என்றுமே எப்பொழுதுமே எங்குமே அவசரப்படாமல் அமைதியாக கட்டுப்பாட்டுடன் பொறுமை செய்து அதனுடைய வெற்றியை உலகத்திலே காண்போமாக. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நிலைமைகளையும் உணர்வுகளையும் நாம் அனைவருக்கும் தந்து புரிவானாக. யா அல்லாஹ், முஸ்லிம்கள் முஃமின்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ அனைத்து திசைகளையும் நிம்மதியும் சமாதானத்தையும் உருவாக்குவாயாக. யா அல்லாஹ், பொறுமையை கொண்டு நம்மை சோதிக்கிறாரே. யா அல்லாஹ், நமக்கு பொறுமை செய்ய முடியாத சோதனைகளை நமக்கு தந்து விடாதே. யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னென்ன நிலைமைகள் நம்முடைய பொறுமைக்கு தேவைப்படுகிறதோ அந்த நிலைமைகளை யா அல்லாஹ் வரும் பொழுதெல்லாம் பொறுமையை நமக்கு தந்துடுவாயாக. யா அல்லாஹ், ஒரு முஸ்லிம்களையும் எல்லா உலக நாடுகளிலேயும் நீயே பொறுமையை கொண்டு பாதுகாத்து மேலான வெற்றிகளை கொடுத்துடுவாயாக. யா அல்லாஹ், நாளை நடக்கும் கூட்டத்தை கூட நமக்கு பாதகமாக நமக்கு சாதகமாக நமக்கு பாதகமாக அமையாமல் சாதகமாக்கிடுவாயாக. एक और मुस्लिम